ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் என்டையர் லெசனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இன்டெப்த்தாக நோட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ நம்ம எடுத்த உடனே இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கணுங்கிற ஐடியாவில் நம்மளோட நேஷ்னலிசம் ஆரம்பிக்கல. பிரிட்டிஷ்க்கு எதிரான ரெவல்யூஷன்ஸ் ஆரம்பிக்கல. என்டையர் கண்ட்ரியுமே ஒரே கண்ட்ரியாக ஒரே பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா தான் இந்தியா பாகிஸ்தான்ற பார்ட்டிஷன் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னலிசம் எப்படி வளர்ந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நேஷன்றது என்ன அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் மக்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்மளோட வீடு இருக்குது. இந்த வீட்டில் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், அதோட நல்லது கெட்டது எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம வீட்டுக்காக, நம்மளோட தேவைக்காக, நம்மளோட இஷ்டப்படி தான் நம்ம செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நாடுனா என்ன, இது நம்ம நாடு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற பீப்புளோட அவேர்னஸே இந்த ஸ்டேஜில் தான் வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் நம்ம நாட்டில் இருக்கிற நம்மளுக்கு தானே சொந்தம். நம்ம நாட்டை விட்டு அது வேறு எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு நம்ம ஏன் உழைக்கணும், நம்ம ஏன் அதுக்காக வேலை பார்க்கணும், நம்ம வேலை பார்த்து நம்மளோட பொருள் நம்மளுக்கே கிடைக்கலையே அப்படின்ற அவேர்னஸே பீப்புளுக்கு இந்த ஸ்டேஜில் தான் வருது. இதுக்குள்ளே பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் மூலமாக நம்மக்கிட்டேருந்து டேக்ஸுங்கிற பேரில் நம்மளோட வளங்கள், சாப்பாடு, இம்பார்ட்டண்ட்டான மெட்டல்ஸு, ஜெம்ஸு, அந்த மாதிரி என்னென்ன மேக்ஸிமம் அவங்களுக்கு தேவையோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்லா க்ராப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பிரிட்டிஷ்க்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையவே ப்ளண்டர் பண்ணிட்டாங்க. என்ன தான் நம்ம விளைவிச்சாலும் முக்கால்வாசி அவங்களுக்கும் கொஞ்சம் தான் நம்மளுக்கும் அவைலபிளாக இருந்தது. ஓகேங்களா? அப்போது இது என்னோட நாடு, இதோட ரிசோர்ஸ் எல்லாத்துமே எங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் எங்களை டெவலப் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, எங்களோட தேவைகளை என்னென்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு சொந்தமே கிடையாது. நீங்கள் யார் எங்களை ஆள்றதுக்கு? நீங்கள் வெளியில் போங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நேஷ்னலிசம் என்டையர் கண்ட்ரிக்கும் பரவி வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ த பொசிஷன் ஆஃப் கண்ட்ரி ரிசோர்ஸ், அந்த ஒரு கண்ட்ரியோட ரிசோர்ஸை வச்சு அவங்க நேஷ்னலிசம்னா என்னன்றதை மக்களுக்குள்ளே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் இந்தியா மேலே கண்ட்ரோலை தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே தவிர இது அவங்களோட கண்ட்ரியாக ஒரு மெயின்டைனோ இல்லை ப்ரொடெக்ஷனோ இல்லை ஒரு டிஃபென்ஸோ எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அவேர்னஸும் கான்ஷியஸும் தான் நம்மளுக்கு பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி மக்களுக்கு அவேர்னஸ் அந்த அசோசியேஷன்ஸ் மூலமாக கிடைக்கிது. அதாவது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, ஒரு அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அசோசியேஷன் மூலமாக பொதுமக்களுக்கு அந்த அறிவை புகட்டுறாங்க. ஓகேங்களா? அந்த அவேர்னஸை கொடுக்குறாங்க. அப்படி உருவாகப்பட்ட அசோசியேஷன்ஸ் நேம்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். த பூனே சர்வஜனிக் சபா, த மத்ராஸ் மகாஜன் சபா, த இந்தியன் அசோசியேஷன், த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ இதில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த எல்லா சபாவும் மக்கள் யாரெல்லாம் ஒரே மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க அண்டர் ஒன் ரூஃப் வராங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு ஒர்க் பண்ணி பொதுமக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துறாங்க. இவங்க எல்லாரும் தனித்தனி அசோசியேஷன்ஸாக இருந்தாலும் பேசிக் ஐடியாங்கிறது சாவரனிட்டியை நோக்கி தான் போகுது. ஸோ வாட் இஸ் சாவரைன்? ஸோ சாவரைன் அப்படிங்கிறது என்னென்னா, எங்களோட பிரச்சனைகளை, எங்களோட தேவைகளை, எங்களோட எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் சாவரின். அப்போது இது ஒரு மாடர்ன் கான்ஷியஸாகவும் ஒரு நேஷ்னலிசம்க்கு ஒரு கீ ஃபேக்டராகவும் வருது. இது நம்ம நாடு, இது நம்ம வளம், நம்ம தான் இந்த நாட்டு மக்கள். அப்போ நம்மளோட வளங்களும் நம்மளோட உழைப்பும் நம்மளுக்கு இல்லாமல் எப்படி அது பிரிட்டிஷ் கொடுக்கலாம்? அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணும், நம்மளுக்காக நம்ம தான் ஃபைட் பண்ணணும். நம்ம எல்லோரும் ஒன்றா நின்று ஃபைட் பண்ணோன்னா பிரிட்டிஷ் இங்கேருந்து அனுப்பிடலாம், இல்லை நம்மளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளும் சலுகைகளுமாவது கிடைக்கும் அப்படின்னு மக்கள் ஒன்று சேர்றது தான் இந்த சாவரின். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது மக்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்தியன்ஸ் இல்லைன்னா என்டையர் இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருந்தது. ஓகேங்களா? இதில்
அந்த சைடு பிரிட்டிஷோட ஆப்போசிஷன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு அப்புறமா ஓகே இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக வராங்க. இவ்வளோ நாள் நம்மளை வந்து அவங்கள கவர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை இல்லாமல் எப்படி அவங்கள கொண்டு போகலாம், அப்போ என்னென்ன இடத்துலலாம் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தால் அவங்கள இன்னும் கண்ட்ரோல்லே வச்சுருக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி 3 ஆக்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. த ஆர்ம்ஸ் ஆக்ட், த வெர்னாகுலர் ஆக்ட், அப்புறம் எல்பர்ட் பில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட்ன்றது என்னென்னா, இந்தியன்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு எந்த ஒரு வெப்பன்ஸுமே வச்சுக்கக்கூடாது. ஏதோ ஒன்று வேணும்னாலும் பிரிட்டிஷ்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட். இது 1878 வந்திருக்கு. வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, யாரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அவங்களோட கருத்துக்களை அவேர்னஸ் கொண்டு வரக்கூடாது, மக்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வராங்க. அதுவும் 1878லேயே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எல்பர்ட் பில். இதில் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் ஜட்ஜஸும் பிரிட்டிஷ் ஜட்ஜஸும் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணப்படணும். இந்த சேஞ்சஸ், இந்த பார்ஷியாலிட்டி, ப்ரீஜுடைஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரிட்டிஷர்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நாங்களும் அவங்களும் ஒன்றாகும், இல்லை அது வந்து சரியாக வராது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியன்ஸ் வந்து எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு குறைவு, நாங்களும் தான் படிக்கிறோம், உங்களை விட அதிகமான படிப்பு, அதிகமான எக்ஸாம்ஸ், அவ்வளோ டஃப்னஸை தாண்டி தான் நீங்கள் எனக்கு அந்த வேலை கொடுக்குறீங்க. ஒரு பிரிட்டிஷர் வந்து அந்த ஜட்ஜ் ஆகிறதுக்கும் ஒரு இந்தியன் ஜட்ஜ் ஆகிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. உங்களை விட நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம், அப்போ எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரேஷியல் ஆட்டிடியூட்ஸ் வந்து 2 பேத்துக்கும் நடுவில் இருக்குது. இது எல்லாமே மக்களுக்கு பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவங்க நம்மளை வந்து மனுஷங்களாகவே பார்க்கல, நம்மளுக்கு ஈக்குவலாகவே அவங்க பார்க்கல, நம்ம தான் அவங்கள வந்து நம்ம ராஜாராணி மாதிரி நம்மளை ஆள்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவங்க நம்மளுக்கான நியாயத்தை அவங்க கொடுக்கல, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்றாங்க. அவங்க சுற்றி முற்றி அவேர்னஸையும் அதை நோக்கி பரப்புகிறாங்க. ஓகேங்களா? இப்போ தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் நம்மளோட பிக்சரில் வராங்க. 1885 டிசம்பர் அப்போது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுங்கிற ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் இந்தியா முழுக்க இருக்கிற ஆல் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் ஒன்றா சேர்றாங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து உங்களுக்கு கால்கட்டா அண்ட் பாம்பேலேருந்து தான் வராங்க. கிட்டத்தட்ட 72 மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து இப்படி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் மெஜாரிட்டியாக அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த லீடர்ஸ் யாருன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, பத்ருதீன் தியாப்ஜி, WL பானர்ஜி, சுந்தரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரா தத், அப்புறம் சுப்பிரமணிய ஐயர். இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தக்கூடிய லீடர்ஸ். ஓகேங்களா? எல்லாருமே ரொம்ப படித்தவங்க. எல்லாரும் ஒரு ரீஜன்லேருந்து வந்ததுனால அவங்கவுங்க ரீஜனில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுங்கிறத ஒன்று சேர்ந்து பேசி இதை எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணலாம். ஸோ நம்ம மாசாக நிறைய ஸ்டேட் ஒன்று சேரும்போது நம்மளோட பவர் அதிகமாக இருக்கும், கொஷின் கேட்குற உரிமை அதிகமாக இருக்கும். பிரிட்டிஷ் கண்டிப்பாக நம்மளுக்கு வழி வகுத்து தான் ஆகணும், நம்மளுக்கு ரிப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா, பிரிட்டிஷோட ஒரு ரிட்டையர்டு அஃபிஷியல். இவர் தான் இந்த எல்லாரும் சேர்ந்து வாங்க இப்படி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள், பிரிட்டிஷை நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டால் அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்னு அவங்கள கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் A.O. ஹியூம். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் வந்து எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. நம்மளை வழி நடத்தி இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது நிறைய பிரிட்டிஷர்ஸும் இருக்காங்க, நல்லவங்களும் அங்கே இருக்காங்க. சரிங்களா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி இவரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிஸ்னஸ்மேன், அதே மாதிரி லண்டனில் செட்டில் ஆன ஒரு பப்ளிகிஸ்ட். ஸோ இவர் வந்து யங் நேஷ்னலிஸ்ட், அதாவது இந்தியாவை வந்து இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு யங் நேஷ்னலிஸ்டையும் இவர் வந்து கைட் பண்ணுறாரு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக் எழுதியிருக்காரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் எப்படியெல்லாம் வந்து இந்தியாவை பிளண்டர் பண்ணிகிட்ருக்காங்க, அநியாயமான ஆட்சி எப்படி நடத்துகிறாங்க எல்லாமே அவரோட புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ்னால் இந்தியாவில் என்னென்ன எக்கனாமிக்கல் இம்பேக்ட் நடக்குதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் 2 விதமான பீப்புள்ஸ் இருக்காங்க, மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மாட்ரேட்ஸுங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பொறுமையாக நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து பிரிட்டிஷ்கிட்ட சரிவர போய் பேசணுன்னா
நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுங்கள். ஸோ நம்ம மியூச்சுவலாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டை இதே மாதிரி பெட்டராக பண்ணலாம், 2 பேரும் க்ரோ ஆகலாம் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க. இதை சொல்கிறது மாட்ரேட்ஸ். அப்படிலாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளை ப்ளண்டர் பண்ணியே பழகுனவங்க அதை எப்படி நம்மளை ஈக்குவலாக எடுக்கவே மாட்டாங்க. நம்மளோட டிமாண்ட்ஸை என்றைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இடத்துல ஐஎன்சியில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நிறைய டைனமிக்ஸ் வந்து மாறும். சரிங்களா? ஸோ அப்படி மாட்ரேட்ஸ் வந்து என்னென்னலாம் வேணும், எதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைன்னு பிரிட்டிஷ்கிட்ட சொன்னாங்கன்றதை நான் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ மாட்ரேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் இந்தியன்ஸுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். முக்கியமான பெரிய பெரிய போஸ்ட்டில் எல்லாம் படித்த எலிஜிபிளான இந்தியன்ஸை நீங்கள் வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவையும் தனித்தனியாக கொண்டு வாங்க, 2ஐயும் தனித்தனியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஆர்ம்ஸ் ஆக்டை இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வெர்னாக்குலர் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனை எங்களுக்கு கொடுங்க, எங்களோட மனசில் இருக்கிறது எங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலாக இந்தியாவில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்னென்ன எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னா, ஃபெமைன்ஸ் மூலமாகவும் பாவர்ட்டி மூலமாகவும் நிறைய வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் லேண்ட் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. லேண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்னும் அதிகமான பாவர்ட்டி தான் நடக்குது. ஸோ இது ஒரு லூப் மாதிரி இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணி பீப்புளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி யூரோப்புக்கு நாங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா க்ராப்ஸையும் நீங்கள் யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால இங்கே மக்களுக்கு தேவைப்படக்கூடிய க்ராப்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபுட் ஷார்ட்டேஜில் கொண்டு போய் முடியுது. அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட்ஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்ணுங்க, அதில் போடுற காசை இரிகேஷனுக்கு கொடுத்து அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ மிலிட்ரி எக்ஸ்பென்ஸுக்கு போடக்கூடிய அந்த ரெவென்யூவை கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சால்ட் டேக்ஸ்லேயுமே நிறைய ரெசல்யூஷன்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் லேபரர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே தராதரத்துக்கு கீழே இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் டெவலர்ஸ்க்குமே வந்து இந்த ஃபாரஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக, பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ரெசால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு என்டையராக பிரிட்டிஷ்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்காக உழைக்க உங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்களும் வளரலாம் நீங்களும் வளரலான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இதை வந்து நம்ம ஒத்துக்குவாங்களா பிரிட்டிஷு? இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. நான் ஆல்ரெடி உனக்கு மேலே இருக்கேன், நான் சொல்கிறது கேட்குற இடத்துல தான் நீ இருக்க. அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும், இதெல்லாம் நான் பண்ணணுமா வேணுமா நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் பிரிட்டிஷ் இருந்தாங்க. இருந்தாலும் மாட்ரேட்ஸ் வந்து இந்த அப்ரோச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அப்படி என்னென்ன அப்ரோச்சஸ் ஃபாலோ பண்ணாங்க? ஃபஸ்ட்டு பப்ளிக் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. என்னென்ன இடத்துல நம்மளுக்கு அநியாயம் நடக்குது, எதெல்லாம் நம்ம தேவைங்கிறத படித்தவங்க மட்டும் இல்லாமல் என்டையர் கண்ட்ரிக்குமே அவங்க அவேர்னஸ் கொண்டு போனாங்க. எதன் மூலமாக கொண்டு போனாங்க? நியூஸ் பேப்பர் மூலமாக, ஆர்டிகல்ஸ் மூலமாக, ஸ்பீச்சஸ் மூலமாக, நல்லா பேர் வந்த ஆளுங்க இருப்பாங்கள்ல அவங்களோட பேச்சு மூலமாக. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்சி மீட்டிங்னு அங்கங்கே உங்களுக்கு மேடை போட்டு பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு ரெப்யூட்டட் பர்சன் வந்து நின்று மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பேசுவாங்க. ஸோ இதன் மூலமாக பிரிட்டிஷோட அன்ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்போ மக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் முன் வருவாங்கன்றது தான் இவங்களோட அப்ரோச். ஓகேங்களா? இந்த அப்ரோச் எல்லாம் அவங்க பண்ணால் கூட பிரிட்டிஷ் வந்து சரி பார்க்குறேன், சரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு இதை பெட்டராக கொண்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை.
1890s காங்கிரஸோட அப்ரோச் வந்து நீங்கள் இப்படியே கேட்க கேட்க எந்த மாற்றமும் வராதுன்னு கொஷனபிளாக மக்கள்கிட்டையும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? காங்கிரஸோட இந்த அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகாதுன்றத எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரிட்டிஷ்கிட்ட போய் நியாயமாக மனு கொடுத்து இந்த மாதிரி கேட்குற அப்ரோச் எப்படி சொல்கிறாங்க, பாலிட்டிக்ஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, இதே மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எல்லாருமே இம்ப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் ஃப்ரீடம் இஸ் அவர் பர்த் ரைட் இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூலமாக மக்களோட மனசில் பதிய ஆரம்பிக்குது. மெயினாக பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இங்கெல்லாம் இதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. யார்? பிபின் சந்திரா பால், பால் கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய். ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ரேடிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸை மக்களுக்குள்ளே கொண்டு வராங்க. இது நம்ம நாடு, இது நம்ம சுதந்திரம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் இந்த நாட்டோட உண்மையான பிரதிநிதி, நம்ம நாட்டை பார்த்துக்கலாம், நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கலாம், நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணோன்னா நாடை நம்மளாலேயே உருவாக்க முடியும், நம்மளாலேயே நம்ம நாடை லீட் பண்ண முடியும், பிரிட்டிஷ் அவசியம் இல்லை அப்படிங்கிறத இண்டிபெண்டன்ஸுன்ற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ திலக்கோட ஸ்லோகன் என்னது? ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட். சுதந்திரம்ன்றது என்னோட பிறப்புரிமை, நான் வந்து சுதந்திரமான நாட்டில் தான் பிறந்திருக்கேன், அவங்க யார் என்னை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு, என்னோட சுதந்திரத்தை நான் கண்டிப்பாக அடைவேன், நான் என்ன பண்ணணும், என் நாடு எப்படி இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.